வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 4ஆம் வகுப்பு ஆங்கில பாடம் முதல் பருவம் பயிற்சி புத்தகத்தின் முதல் பாடம் மை நியூ வேர்ல்டு. இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரைட் த நேம் ஆஃப் ஈச் பிக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படங்கள் பாருங்கள், வரிசையாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன நேம் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டில் கீழே எழுத சொல்லியிருக்காங்க. பாருங்கள், நாம் எழுதி காட்டியிருக்கிறோம். நெஸ்ட்டு, டாப், பேரட், ஆரஞ்ச், எலிஃபண்ட், டைகர், டாக், கோட், டேப். இதே போல் இந்த பிக்சரை பார்த்து என்ன பேர் அப்படிங்கிறத குழந்தைகள்கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு இந்த கோட்டில் எழுத சொல்லுங்கள். ரைட் எனி 3 வேர்ட்ஸ் யூஸிங் த ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப் த பிக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இடது பக்கத்தில் பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன நேம் அப்படிங்கிறத நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். பென், கேட், கைட்டு. இதில் முதல் எழுத்து பியில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகளை இங்கே 3 வார்த்தைகளை எழுத சொல்லியிருக்காங்க. பொட்டேட்டோ, பார்க், பெட்டு. இதே போல் ஏதாவது 3 வார்த்தைகளை அந்த கோட்டு மேலே எழுத சொல்லுங்கள். அடுத்து கேட்டு, சியில் ஆரம்பிக்குது. சியில் ஆரம்பிக்கக்கூடிய 3 வார்த்தைகளை கீழே எழுத சொல்லியிருக்காங்க. கவ், கார், கப்பு. அடுத்து கைட்டு, அதில் ஃபஸ்ட் லெட்டர் கே, கிங், கீ, கைண்டு. இதே போல் 3 வார்த்தைகளை குழந்தைகளை எழுத சொல்லுங்கள். அடுத்த பக்கத்தில் ரைட் எ சென்டென்ஸ் அபவுட் ஈச் பிக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பார்த்து ஒரு வாக்கியத்தை உருவாக்க சொல்கிறாங்க. ஆப்பிள் பிக்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்பிள் இஸ் எ ஹெல்த்தி ஃப்ரூட் அப்படின்ட்டு நம்ம ஒரு வாக்கியமாக அமைச்சிருக்கிறோம். அடுத்து செகண்ட் பாருங்கள், ஃபேன் போட்டிருக்காங்க. வி ஹாவ் எ சீலிங் ஃபேன் இன் அவர் ரூம் அப்படின்ட்டு ஒரு சென்டென்ஸை நம்ம அமைச்சிருக்கிறோம். அடுத்து ஒரு ஃபெதர் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் எ வெரி பியூட்டிஃபுல் ஃபெதர் அப்படின்ட்டு நம்ம எழுதியிருக்கிறோம். இதே போல் வேறு வாக்கியங்களையும் குழந்தைகள் எழுதிக்கலாம். அடுத்து fill in the blanks with the correct word. கீழே படங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது சம்மந்தமான கீழே பாருங்கள், விடுபட்ட இடத்துல நிரப்ப சொல்லியிருக்காங்க. there is a beautiful plant in the garden. The girl waters the rose plant. She sees a butterfly in the garden. It flies from one flower to other. The gate of the garden is open. A small dog walks into the garden. The girl and the dog play in the garden. அந்த விடுபட்ட இடத்துல நம்ம நிரப்பியிருக்கிறோம். இதே போல் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நிரப்ப சொல்லுங்கள். அடுத்த பக்கம் டேக் த நேம் ஆஃப் ஈச் பிக்சர் அண்ட் ரைட் இட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெஃப்ட் சைடில் திஸ் இஸ் ஏ அப்படின்ட்டு டேஷ் கொடுத்துருக்காங்க. 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே பைனாப்பிள் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இதுதான் சரியானது. அதை டிக் பண்ணிவிட்டு மேலே அந்த வார்த்தையை எடுத்து கோட்டில் எழுத சொல்லுங்கள். திஸ் இஸ் ஏ கங்காரு, இதுவும் அதே போல் தான். தேர்ட் ஒன், திஸ் இஸ் ஏ பிஜன். அடுத்து ரீட் அண்ட் மேட்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட்டர்ஃப்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் ஹேஸ் மெனி கலர்ஸ் ஆன் இட்ஸ் விங்ஸ் அப்படின்ட்டு இதுதான் பொருத்தமானது. அதுக்கு கோடு போட்டு நம்ம இணைச்சிருக்கிறோம் பாருங்கள். அடுத்து பேரட், இட் ஹேஸ் ஏ ரெட் பீக். ஜாக் ஃப்ரூட், it is big and has thorns outside. Elephant, it has a long trunk. Hen, it lays eggs. அடுத்து read and tick the correct sentence for each picture அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படத்துக்கு பொருத்தமான சென்டென்ஸை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு லைன் ஃபஸ்ட்டு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் இஸ் எ லைன், இட் lives in the forest. இதுதான் பொருத்தமானது. அதுக்கு பாக்ஸுக்குள்ளே டிக் பண்ணிக்கிறோம். செகண்டு பாருங்கள், ஈகிள் படம் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அன் ஈகிள், இட் ஃப்ளைஸ் ஹை. இதான் பொருத்தமானது. அதுக்கு நம்ம டிக் பண்ணிக்கிறோம். செர்ரி படம் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் எ செர்ரி, இட் இஸ் ரெட். அடுத்து ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் இஸ் எ துலிப், இட் இஸ் பிங்க் அப்படின்ட்டு இதான் பொருத்தமானது. அதுக்கு டிக் பண்ணிக்கலாம். அடுத்து ரைட் 3 sentences about the picture. கொடுக்கப்பட்டுள்ள படத்துக்கு பொருத்தமான 3 வாக்கியங்களை எழுத சொல்லியிருக்காங்க. பீகாக் இஸ் த நேஷ்னல் பேர்ட் ஆஃப் இந்தியா. இட் டான்சஸ் இன் த ரெயின். இட் ஹேஸ் வெரி பியூட்டிஃபுல் ஃபெதர்ஸ்.
ஃபாலோ த பேட்டர்ன் அண்ட் fill in the blanks அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் கேன் ஃபேன் அப்படின்ட்டு இருக்குது. அடுத்து மேன் வேன் பேன் ஏஎன் அப்படின்ட்டு முடியக்கூடிய அந்த சவுண்டு வரக்கூடிய அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இதை நிரப்ப சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் பாருங்கள் பெட் கெட்டு இடி அப்படின்ட்டு முடியக்கூடிய அந்த லெட்டர்ஸை பயன்படுத்தி மீத உள்ள 3 வார்த்தைகளை நம்ம எழுதியிருக்கிறோம். ஜெட் பெட் வெட். தேர்டு பாருங்கள் பிக் டிக் பிக் ஃபிக் ரிக். ஃபோர்த் ஒன் காப் பாப் டாப் மோப் ஹாப். ரீட் த ஃபாலோயிங் அண்ட் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐ லைக் டு ஈட் ஏ அப்படின்ட்டு கடைசியில் ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க. கேக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த டேஷில் கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதியிருக்கிறோம். பக்கத்தில் ஃபிஷ், அடுத்தது உல்ஃப். இதே போல் அந்த டேஷில் ஃபில்லப் பண்ண சொல்லுங்கள். அடுத்த பக்கம் ரீட் அண்ட் மேட்ச் த சென்டென்ஸ் டு பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சென்டென்ஸை படித்து பார்த்து படத்துக்கு பொருத்தமான சென்டென்ஸை கோடு போட்டு இணைக்க சொல்லியிருக்காங்க. நாம் இங்கே நினச்சிருக்கோம் பாருங்கள், கோடு போட்டிருக்கோம். இதே போல் கோடு போட்டு இணைக்க சொல்லுங்கள். அடுத்து fill in the blanks அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே விடுபட்ட இடத்துல நாம் நிரப்பியிருக்கிறோம் பாருங்கள். பிக்சரை பார்த்து இங்கே நிரப்பணும் நம்ம. தி பாய் லிசன்ஸ் டு எ சாங், எ கேட் ஸ்லீப்ஸ் ஆன் த சோபா, தி பாய் வியர்ஸ் எ ரெட் டிஷர்ட், எ ப்ளூ ஃபிஷ் இஸ் இன்சைட் த பவுல், தெர் இஸ் எ yellow lamp in the room, a dog sits on the brown chair. அடுத்த பக்கம் டேக் த ஆக்டிவ் ஒன்ஸ் அண்ட் கிராஸ் இன்ட் த லேசி ஒன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளதை படித்து பார்த்து ஆக்டிவ் அப்படிங்கிறதுக்கு டிக் பண்ண சொல்கிறாங்க. லேசி அப்படின்னாக்கா அதுக்கு இன்ட் மார்க் போட சொல்கிறாங்க. நிலா ரைட்ஸ் ஏ பைசைக்கிள், இதுக்கு டிக் போட்டுக்கலாம். குணா ஸ்லீப்ஸ் ஆல் டே, இது லேசி, இதுக்கு இன்ட் மார்க் போடணும் பாக்ஸுக்குள்ளே. டேவிட் ரன்ஸ் ஃபாஸ்ட் இன் ஏ பார்க், ஆக்டிவ், இதுக்கு டிக் பண்ணிக்கலாம். கமலா வாட்டர்ஸ் த கார்டன், ஆக்டிவ். சோனா பிளேஸ் கேம்ஸ் ஆன் மொபைல் ஃபோன்ஸ், இது லேசி, அதுக்கு இன்ட்டு போட்டுக்குங்க. அடுத்து சேட் த சென்டென்ஸ் விச் இஸ் நாட் ரெலவெண்ட் டு த பிக்சர், பிக்சருக்கு பொருத்தமில்லாத வார்த்தைகள் அந்த சென்டென்ஸை மட்டும் கண்டுபிடித்து அதுக்கு வண்ணமிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வண்ணமிட்டிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த டெலிஃபோன் கொடுத்துருக்காங்க பிக்சரு. 3 சென்டென்ஸில் நடுவில் இருக்குது பாருங்கள், இதுதான் பொருத்தமில்லாதது. வி டேக் ஃபோட்டோஸ் வித் இட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டெலிஃபோனை பயன்படுத்தி ஃபோட்டோஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது தவறானது. அடுத்து ரோபோட் இருக்குது, இதுக்கு தேர்ட் ஒன் தான் நமக்கு தவறானது அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். இட் ஈட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் வாட்டர், உணவு சாப்பிடுது தண்ணீர் குடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது தவறானது. மேஜிஷியன் கொடுத்துருக்காங்க பிக்சரு, அதுக்கு 3வது தவறானது அப்படின்ட்டு நம்ம கலர் பண்ணியிருக்கிறோம். ஏ ஃபார்மர் டஸ் ட்ரிக்ஸ் இன் த ஷோ, இந்த ஷோவில் வந்து யார் மேஜிஷியன் தான் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாரு. ஆனால் ஃபார்மர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இது தவறானது. அடுத்து சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் டேஸில் பக்கத்தில் பாருங்கள் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரியான ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு அதை எடுத்து அந்த கோட்டை எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ப்ளசண்ட் அப்படிங்கிறது தான் சரியானது. செகண்டுக்கு ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வரணும். தேர்டுக்கு மெஷின்ஸ் அப்படிங்கிறது தான் வரணும். ஃபோர்த்துக்கு ஹோம்ஒர்க். 5th ஒன்றுக்கு ரோபோட். அடுத்த பக்கம் பாருங்கள் சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். கீழே பாருங்கள் 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எது ஃபஸ்ட்டு வரும் எது செகண்ட் வரும் அப்படின்ட்டு முதல்ல நம்ம நம்பர் போட்டிருக்கோம். இதன்படி கீழே நம்ம பிக்சருக்கு பக்கத்துலேயே எடுத்து எழுத சொல்கிறாங்க. மேலே நம்பர் போட்டாச்சு. அந்த நம்பர் படி ஃபஸ்ட்டு உள்ளதை இந்த ஒரு பையன் ஃபுட்பால் விளாட்றான் பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் ராகுல் இஸ் ஏ ஆக்டிவ் பாய், ஹீ பிளேஸ் ஃபுட்பால் எவ்ரிடே அப்படின்ட்டு எழுதிக்கலாம். செகண்ட் பிக்சருக்கு பாருங்கள் பக்கத்தில் குட்டி இஸ் ஏ லேசி பாய், ஹீ ஸ்லீப்ஸ் ஆல் டே. தேர்ட் ஒன் நிவின் இஸ் ஏ லேசி பாய், ஹீ டஸ் நாட் கீப் ஹிஸ் ரூம் க்ளீன். ஃபோர்த்து ஒன் பாருங்கள் அமலா இஸ் அன் ஆக்டிவ் கேர்ள், ஷீ ட்ரைஸ் த க்ளோத்ஸ். அடுத்து கீழே பாருங்கள் ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் டு ஃப்ரேம் எ சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4
கட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அவைகளை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதை அரேஞ்ச் பண்ணி நம்ம கீழே எடுத்து எழுதிருக்கிறோம் பாருங்கள். யமுனா இஸ் அன் ஆக்டிவ் கேர்ள். செகண்ட் பாருங்கள். ஃப்ளவர்ஸ் கிவ் எ ப்ளசன்ட் ஸ்மெல். He felt ashamed for his action. The magician does many tricks. அடுத்த பக்கம் பாருங்கள். ஷார்ட் அண்ட் ரைட் த சென்டென்சஸ் அண்டர் ஆக்டிவ் அண்ட் லேசி அப்படின்ட்டு கீழே பாருங்கள் நிறைய சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்சஸை படித்து பார்த்து கீழே பாருங்கள் ஆக்டிவ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே லேசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கோட்டில் பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. ஆக்டிவ் அதுக்கு கீழே நாம் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். கவிதா கெட்ஸ் அப் இயர்லி இன் த மார்னிங். She always puts her things back in their places. She plays in the evening. Kavita was an active girl. She keeps her house clean. அடுத்து லேசிக்கு நம்ம கீழே பாருங்கள் எழுதியிருக்கிறோம். சீமா was a lazy girl. Seema gets up late in the morning. She plays on mobile phone. She never puts her things back in their places. She keeps her place untidy. அடுத்த பக்கம் ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். அதுக்கு பிறகு கீழே உள்ள அந்த கொஸ்டினை படிங்க. அவங்களே ஆன்சர் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நிஷா இஸ் ஏ ஃபுட்பால் பிளேயர். இதை நம்ம டிக் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். இதுதான் சரியானது. செகண்டுக்கு பாருங்கள். விச் சென்டென்ஸ் இஸ் நாட் கரெக்ட், டிக்கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்டு ஒன் தான் சரி, தவறானது. நிஷா வாட்சஸ் ஃபுட்பால் மேட்சஸ் அட் ஹோம் வித் ஹர் பேரண்ட்ஸ். இதுதான் தவறானது. அதை டிக் பண்ணிக்கலாம். தேர்டு பாருங்கள். ஹவு டு யூ நோ தட் நிஷா இஸ் நாட் ஏ லேசி கேர்ள், ஷி டஸ் மோர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். இதான் வந்து இதுக்கு பொருத்தமானது. அடுத்தது ஃபோர்த்து பாருங்கள். டிக் த ஆப்போசிட் ஆஃப் த வேர்டு ஆக்டிவ். ஆக்டிவ்க்கு பொருத்தமான ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லேசி. அதை டிக் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். ரீரைட் த கரெக்ட் சென்டென்ஸ் அப்படின்ட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. நிஷா பிளேஸ் ஃபுட்பால் வித் ஹர் சிஸ்டர். இதை நம்ம சரியாக நம்ம எழுதிருக்கிறோம் பாருங்கள் கீழே. நிஷா பிளேஸ் ஃபுட்பால் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சரியானது. அடுத்து பாருங்கள். ரீட் அண்ட் ரைட் த அப்ரோப்ரியேட் சென்டென்சஸ் ஃபார் ஈச் கேரக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளதை இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் படித்து பார்க்க சொல்லுங்கள். இதுக்கு பிறகு கீழே பாருங்கள் ரோபோட் அப்படின்ட்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இந்த கோட்டில் நம்ம மேலிருந்து பொருத்தமான வாக்கியங்களை எடுத்து எழுதியிருக்கிறோம் பாருங்கள். ரோபோட் என்னென்ன சொன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொடுத்துருக்காங்க. ஐ டோன்ட் ஈட் ஃபுட், ஐ கான்ட் க்ளீன் யுவர் ரூம், யூ மஸ்ட் சார்ஜ் மை பேட்ரி நவ், செல் மீ டு அன் ஆக்டிவ் பர்சன், ஐ டோன்ட் வாண்ட் டு பி வித் எ லேசி பர்சன். இது எல்லாமே ரோபோட் சொன்ன வார்த்தைகள். இவைகளை நம்ம எடுத்து நம்ம கீழே எழுதியிருக்கிறோம். அடுத்து பக்கத்தில் விக்கி அப்படின்ட்டு ஒரு பிக்சர் இருக்குது பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் கோட்டில் விக்கி சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம எடுத்து கீழே எழுதி காட்டணும். மேக் மீ சம் ஃபுட், க்ளீன் மை ரூம் நவ், ஐ வாண்ட் டு சார்ஜ் மை ஃபோன் நவ், ப்ளே மீ எ ப்ளசன்ட் சாங், ஐ டோன்ட் நீட் எ ரோபோட். அடுத்து டிக் த கரெக்ட் பிக்சர் ஃபார் த சென்டென்சஸ் அப்படின்ட்டு 3 படங்கள் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் குறிப்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் இஸ் எ மெஷின், இட் ஒர்க்ஸ் ஃபாஸ்ட், இட் வாஷஸ் அவர் க்ளோத்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 படத்தில் பொருத்தமானது நடுவில் உள்ளது பாருங்கள், வாஷிங் மிஷின். அதுக்கு மேலே டிக் பண்ணிக்கலாம். அடுத்த பக்கம் ரவி பாட் எ நியூ சைக்கிள், இட் வாஸ் ப்ளூ, ரவி ஃபெல்ட் எக்ஸைட்டட். இந்த 3 படத்தில் ஃபஸ்ட்டு உள்ளது தான் பொருத்தமான படம். அதுக்கு மேலே டிக் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள். தி டாக் இஸ் ஹங்க்ரி, தி பிளேட் இஸ் எம்டி, தி டாக் வெயிட்ஸ் ஃபார் இட் ஃபுட்ஸ். இதுக்கு தேர்ட் ஒன் 3வது படத்தை மேலே டிக் பண்ணிக்கலாம். சூஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். கீழே ஒரு 5 வார்த்தைகள் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த வார்த்தைகள் எடுத்து 5 டேஸ்லையும் ஃபில்லப் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஹங்க்ரி, செகண்டுக்கு சார்ஜ், தேர்ட் ஒன்றுக்கு மெஷின்ஸ், ஃபோர்த்து ஒன் எக்ஸைட்டட், ஃபிஃப்த்து ஒன் ப்ளசண்ட். அடுத்து கீழே சர்க்கிள் த கரெக்ட் ஆப்போசிட் ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்டு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அண்டர்லைன் பண்ணியிருக்கிற அந்த வார்த்தைக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன அப்படின்ட்டு கண்டுபிடித்து அதுக்கு நம்ம சேட் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். ஆக்டிவ் அதுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. லேசி அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆப்போசிட்டு. எக்ஸைட்டட் இதுக்கு சேட், ப்ளசண்ட் அதுக்கு பேட், சோல்டு இதுக்கு பாட்.
அடுத்த பக்கம் மேக் 2 sentences யூஸிங் த வேர்ட்ஸ் given in the டேபிள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள டேபிளில் உள்ள அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி 2 சென்டென்ஸ் அமைக்க சொல்லியிருக்காங்க. நாம் எழுதியிருக்கோம் பாருங்கள். ஐ do not watch television. he likes to eat ice cream. இதே போல் 2 சென்டென்ஸை மேக் பண்ண சொல்லுங்கள் குழந்தைகளை. அடுத்து கீழே பாருங்கள். rewrite each sentence using the correct meaning of the underlined word. கீழே பாருங்கள், அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க ஒரு வார்த்தைக்கு. அந்த வார்த்தைக்கு சரியான ஒரு மீனிங் தரக்கூடிய வேறு வார்த்தையை பயன்படுத்தி கீழே ரீரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். விக்ரம் ஃபீல்ஸ் ஹாப்பி டு லிசன் டு மியூசிக். அடுத்து செகண்ட் பாருங்கள். கவிதா இஸ் சர்ப்ரைஸ் டு see her friends in the park. தேர்ட் ஒன் பாருங்கள். bees are busy insects. ஃபோர்த் ஒன் பாருங்கள். வெண்பா kept her room neat. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். கீர்த்தி was too inactive to open the door. அடுத்து ஃப்ரேம் a sentence on your own for each word. ஆக்டிவ் இந்த வார்த்தையை பயன்படுத்தி ஒரு வாக்கியத்தை உருவாக்க சொல்லியிருக்காங்க. மை டாக் இஸ் வெரி ஆக்டிவ் அப்படின்ட்டு ஒரு வாக்கியத்தை நம்ம எழுதியிருக்கிறோம் பக்கத்தில். ஹங்க்ரி ஐ எம் ஸோ ஹங்க்ரி. ஹோம் ஒர்க் ஐ டூ மை ஹோம் ஒர்க். ப்ளசண்ட் ஐ ஹர்ட் எ ப்ளசண்ட் சவுண்ட் ஃப்ரம் த பேர்ட்ஸ். அடுத்த பக்கம் ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு கீழே பாருங்கள் ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். அதுக்கடுத்து கீழே பாருங்கள் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஒய் இஸ் நீலா அண்ட் ஆக்டிவ் கேர்ள் டிக்கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முதல்ல உள்ளது தான் சரியானது. நீலா வேக்ஸ் அப் இயர்லி அண்ட் டஸ் ஆல் ஹர் ஒர்க் பை ஹெர் செல்ஃப். இதுதான் பொருத்தமானது, அதை டிக் பண்ணிக்கலாம். செகண்ட் பாருங்கள். ஹூ ஹெல்ப்ஸ் லீலா டு பிகம் ஆக்டிவ்? லீலாஸ் சிஸ்டர். தேர்ட் ஒன் பாருங்கள். ரைட் த ஆப்போசிட் ஆஃப் த வேர்ட்ஸ் ஃப்ரம் த பேசேஜ். லேட் இதுக்கு ஆப்போசிட் இயர்லி. ஆக்டிவ் இதுக்கு ஆப்போசிட் லேசி. வாட் மேக்ஸ் தேர் மதர் ஹாப்பி? தேர் மதர் இஸ் ஹாப்பி பிகாஸ் நீலா அண்ட் லீலா ஆர் நவ் போத் ஆக்டிவ். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி அப்படின்ட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்ஸை ரீரைட் பண்ணி நம்ம கீழே எழுதி காட்டியிருக்கிறோம். ஹர் மதர் அட்வைசஸ் லீலா டு பி ஆக்டிவ் லைக் ஹர் சிஸ்டர். ரீட் அண்ட் ரைட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த பேசேஜை படிக்க சொல்லுங்கள். அதுக்கு கீழே கிரியேட் எ டயலாக் பிட்வீன் விக்கி அண்ட் ரோபோட் ஃப்ரம் த அபவ் பேசேஜ். ரோபோட்டுக்கும் விக்கிக்கும் இடையில் நடைபெற்ற உரையாடலை இங்கே நம்ம கீழே எழுத சொல்லியிருக்காங்க. விக்கி முதல்ல ரோபோட்டை பார்த்து, ரோபோட் கேன் யூ ப்ளீஸ் மேக் மீ சம் ஃபுட் அப்படின்ட்டு கேட்குறான். ஐ ஆம் அனேபிள் டு பெர்ஃபார்ம் தட் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு ரோபோட் சொல்லுது. ஹோ வெல் கேன் யூ அட்லீஸ்ட் க்ளீன் மை ரூம் தென் அப்படின்னு சொல்லிட்டு விக்கி கேட்குறான். ஐ ஆம் நாட் ப்ரோக்ராம்டு ஃபார் க்ளீனிங் டாஸ்க்ஸ் அப்படின்ட்டு ரோபோட் சொல்லுது. அடுத்து விக்கி கேன் யூ மேக் மீ எ கப் ஆஃப் டீ? அடுத்து ரோபோட் ஐ டு நாட் ப்ராசஸ் த நாலேஜ் டு டூ இட் அப்படின்ட்டு அது சொல்லுது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் மேலேருந்து நம்ம எடுத்து கீழே எழுதிட்டுருக்குறோம் பாருங்கள். இதே போல் குழந்தைகளை எழுத சொல்லுங்கள். மை ஜேர்னல் அப்படின்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இதை ரீட் பண்ண சொல்லுங்கள். குழந்தைகளை ரீட் பண்ணிவிட்டு அவங்களுடைய பெயரை பயன்படுத்தி கீழே எழுதிக்கலாம். ஒரு மாடலுக்கு நாம் எழுதி காட்டியிருக்கிறோம்.